ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் பக்கம் தேங்க்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்கறேன்னா கேஎஃப்சி ஸ்டைலில் 3 ஃப்ரைட் சிக்கன்ஸ் எப்படி நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள்: சிக்கன், ஜீரகத்தூள், சோம்புத்தூள், மிளகுத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா. தேவைப்பட்ட கஸ்தூரி மீட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஒரு பாத்திரத்துல தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. கெட்டி தயிரா இருந்தா நம்ம நல்லா இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம மசாலா தூள் சொல்லியிருந்தோம் இல்லையா, சோம்புத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணா தயிர்லயே இருக்கும், அந்த தயிர் அதுலயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, வாட்டர் எதுவும் ஆட் பண்ணாம. எல்லா சைடும் மசாலா உப்பு எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்புறம் ஒரு சிக்கனை எடுத்து மேக்னேட் பண்ணுங்க. நல்லா உள்ளெல்லாம் போட்டு நல்லா மசாலா ஃபுல்லாக உள்ள தடவிக்கோங்க. சிக்கன் நல்லா இது மாதிரி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. லெமன் ஊற்றி கழுவி எடுத்து வச்சிங்கன்னா சிக்கன்லாம் வாடை இருக்காது உங்களுக்கு சாடும் போது. அதனால தான் இப்படி நல்லா இந்த அளவுக்கு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு சிக்கனையும் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கும். முடிஞ்சளவுக்கு இது மாதிரி நீங்க செய்யறா இருந்தா வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க. ஒரு நாள் ஃபுல்லா ஊனா ரொம்ப நல்லா இருக்கும். லெக் பீஸ் நீங்க செக் பீஸ் சாப்பிட்றா இருந்தா நீங்க வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க வெளியில வாங்குறதோட. ஏன்னா இது ஊனாதான் டேஸ்ட் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் ஒரு சாப்பிடுங்க. எல்லா மசாலாவும் உள்ள நல்லா அப்சர்வ் ஆயிக்கணும். அப்புறம் பாத்திரத்துல ஒரு எக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. மைதாமா ஆட் பண்ணிக்கோங்க. மைதாமா எடுத்துக்கோங்க பிளேட்ல. இன்னும் கார்ன் சிப்ஸ் எடுத்துக்கோங்க. அப்போ ஊற வச்சு நம்ம சிக்கன்ஸை எடுத்துறோம். ஃபர்ஸ்ட் முட்டையில எக்ல டிப் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா எக்ல டிப் பண்ணிக்கோங்க. நீங்க ஒவ்வொரு முட்டையை எடுத்து யூஸ் பண்ணிக்க. எல்லா முட்டையை போட்டு வேஸ்ட் பண்ண வேணீங்க. அப்புறம் திரும்பி நம்ம மைதா மாவை டிப் பண்ணிக்கோங்க. எவ்வளவு மைதா மாவோ அது மட்டும் போதும். எல்லா மாவும் போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. வேணா நம்ம திரும்பி எடுத்துக்கலாம். ஃபுல்லா டிப் பண்ணிக்கோங்க. திரும்பியும் மைதா டிப் பண்ணி திரும்பியும் அடுத்த கோட்டிங் எக்ல நல்லா டிப் பண்ணிக்கோங்க. உள்ள எல்லா சைடு வரைக்கும் டிப் பண்ணிக்கோங்க. ஒட்டிக்கும் நல்லா மைதா மாவுல அந்த இது முட்டை நல்லா ஒட்டிக்கும். உள்ள டிப் பண்ணிக்கோங்க. இத கார்ன் சிப்ஸ்ல யூஸ் பண்ணுங்க. கார்ன்ஸை ஃபுல்லா நம்ம எக் இருக்கனால அந்த கார்ன் சிப்ஸ்லாம் ஒட்டிக்கும். பயப்பட வேணாம், கீழே விழாது. நல்லா அந்த கார்ன் சிப்ஸ் இதுல நல்லா டிப் பண்ணிக்கோங்க. நல்லா பிடிச்சிக்கணும் நல்லா டைட்டா. உள்ள சைடு நல்லா கவர் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிட்டு எண்ணெய் போட்டு பொரிச்சிடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வேணாம். ஹை ஃப்ளேம்ல ரொம்ப வச்சிங்கன்னா மேலே கருகும், உள்ள வேகாது. ஒரு பச்சை வாடை இருக்க மாதிரி இருக்கும். பிள்ளைங்க எதுவும் சாப்பிடாம போயிருங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஃப்ளேம் வச்சுட்டு அடுத்தப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 2 சைடு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் வெளியே விட உள்ள நல்லா வெந்திருக்கணும், அதான் முக்கியம். அதுக்கு என்ன மெயின் காரணம், நல்லா சிக்கன் நல்லா ஊறணும். மசாலா எந்த அளவுக்கு வரும் அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டா கிடைக்கும். இது நல்லா இந்த கிரிப்ஸியா நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு. சின்ன பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கார்ன் பிடிக்கிற பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுங்க. கார்ன் சிப்ஸா நல்லா கிரிப்ஸியா இருக்கும். இதுல மெயின் நல்லா ஊறாதான் ஹைலைட்டு. ஊறி நல்லா வெந்துருந்துச்சுன்னா வேற லெவல்ல இருக்கும். இந்த கேஎஃப்சி ஸ்டைல பாப்கார்ன் சிக்கன்ஸ் பாருங்க, வெளியே எப்படி இருக்கு அது மாதிரி உள்ள அதே மாதிரி வெந்திருக்கணும். அப்படியே அவ்வளவு கிரிப்ஸியா இருக்கும். சுட சுட சாப்பிட்டா வேற லெவல்ல இருக்கும்.
இந்த பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் இருந்தால் கூட இந்த பிள்ளைங்க சாப்பிட்டுட்டோம். அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த முடிஞ்சளிக்கு வீட்டை செஞ்சு சாப்பிடுங்க. இன்னொரு ஸ்டைலு அதே மாதிரி சிக்கன்ஸை எக்ல டிப் பண்ணிக்கிட்டு மைதா மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கோட்டின் மைதா மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் நம்ம எக் போட்டோம்ல செகண்ட் டைம் திரும்பியும் செகண்ட் போட்டு கொடுக்க போகிறோம். அது திரும்பி நம்ம எக்ல டிப் பண்ணிக்கணும். எல்லா சைடும் அதையும் நல்லா ஊற்றிக்கோங்க. டிப் பண்ணிக்கணும். நல்லா திரும்பியும் மைதா மாவுல டிப் பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் ஃபுல்லாக கவர் ஆகட்டும். செகண்ட் கோட்டிங் அதே மாதிரி எண்ணெய் நல்லா காஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. உள்ள நல்லா வேகணும். ரெண்டு சைடில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்திருக்கணும். வெளியிட உள்ள நல்லா வெந்திருக்கணும். அதுக்கு தான் முக்கியம். அதனால கொஞ்சம் மீடியமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. இதை வந்து கிரிப்ஸியாக இருக்கும். மைதா மாவு பிடிக்கிறவங்க இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மைதா மாவு யூஸ் பண்ணி கேவ் ஸ்டைலில் சிக்கன் ரெடி. மைதா மாவு டபுள் கோட்டிங் சிக்கன் ரெடி. அடுத்து திரும்பி சிக்கன் சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கன் நீங்கள் என்ன பண்ணோம், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணால் கார்ன்ஃப்ளவர் மாவு அதே மசாலா போட்டுக்கோங்க. அதில் திரும்பி நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு முட்டை எக் ஒயிட் போட்டு நல்லா கொஞ்சம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அந்த டைரெக்டாகவே நம்ம எதுவுமே கோட்டிங் எதில் அப்படியே டைரெக்டாக நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணுறோம். இதே அதே மாதிரி மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. நல்லா உள்ளே வெந்திருக்கும். இது செமையாக இருக்கும். டைரெக்டாக நம்ம அப்ளை போடாது நம்மளை சீக்கிரம் இன்னொன்று இது நல்லா நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். நல்லா இன்னமும் கோட்டிங்கோட இது ரொம்ப வேற லெவலில் இருக்கும். கோட்டிங்னா வேலை வெந்து உள்ளே வெந்த வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஈஸியாக நம்ம கிடைக்கும். நம்மளுக்கு கிரிப்ஸியாகவும் இருக்கும். மைதா மாவு பிடிக்கிறாங்க மைதா பிடிக்குங்க. கார்ன்ஃப்ளவர் போட்டு கார்ன் பிடிக்கோங்க. இல்லை டைரெக்டாக எனக்கு இதுதான் வேணும்னா இது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. எது பிடிக்குதோ அது இதனால் சாப்பிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. சிக்கன்ஸை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க. KFC ஸ்டைலில் 3 டைப் ஆஃப் ஃப்ரைடு சிக்கன் ரெடி. 3 சிக்கன் தனியாக அப்படியே காமிச்சிருவீங்களா சார்?